அப்போ உள்ள தண்ணி வந்து மேலே ஒரு 10 20 அடி அடிச்சிருப்பாரு. முதல்ல 20 அடி கிணறு தானே தம்பி. சரிண்ணே. 20 அடி கிணறு. 20 அடி கிணறுல தண்ணி மேல வரைக்கும் இருக்கும். மேல வரைக்கும் மோட்டர் போட்டு நல்லா பாஞ்சது. அதுக்கப்புறம் வந்து அதாவது அப்போ வந்து என்ன சொல்றது, அப்போ வந்து இந்த குளம் குட்டை தான் இருந்துச்சுல்ல. ஆமா. அப்போ வந்து தண்ணி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு தாத்தா அடிக்கும் போது கூட கொஞ்சம் அந்த விவசாயத்துல வந்து அங்கங்க கிணறு தோண்டோடனே அது கொஞ்சம் பாதிப்பு. தண்ணி இறங்கிருச்சு. தண்ணி இறங்கிருச்சா, அது கொஞ்சம் பாதிப்பு. அதுக்கப்புறம் எங்க அப்பா ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அங்கங்க ஆழ்குழாய் கிணறு அந்த போர் போட்டாங்களா. ஆமா. அது நிறைய இடத்துல போட்ட உடனே திருப்பி கொஞ்சம் ஆழமா போயிருச்சு. எங்க தாத்தா 20 அடி, இன்னொரு தாத்தா வரும்போது அவரு ஒரு 20 அடி அடிக்கும்போது 40 அடி போயிருச்சு. எங்க ஐயா வந்து எங்க அப்பா வந்து ஒரு 20 அடி. இப்ப நீங்க வந்து இப்ப நான் வந்து எங்க ஐயாருக்கு 60 அடி இருக்கும்போது இப்ப நான் வந்து எத்தனை அடி தோண்டிருக்கேன்? 4 கசம் தோண்டிருக்கேன். 4 கசம்னா எத்தனை அடி? 4 கசம்னா 12 அடி. 12 அடி தோண்டிருக்கேன் நான். 12 கிணறு இப்ப எத்தனை அடி? கிணறு 60 அடி, 70 அடி இருக்கும். 70 அடி. 65 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க 12 கசம் அடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் கம்மியா தான் அடிப்பாங்க. 65 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னன்னா எல்லா இடத்துலயும் ஆழ்குழாய் கிணறு போட்டுருக்காங்களா. இப்ப நம்ம போரே இல்லாம இருந்துச்சு. இப்ப பாரு எத்தனை நம்ம தோட்டத்தை சுத்தி எத்தனை போர் வந்துச்சு, குறைஞ்சு ஒரு 10 போருக்கு மேல. நீங்க ஒண்ணு அந்த அவங்க அங்க போட்டு அதுக்கு இங்க 2 போட்டிருக்காங்க. இங்க 2 போட்டிருக்காங்க, அவரு 2 போட்டிருக்காரு. இதுனே ஒரு 10-20 போர் வந்துருச்சு. இப்ப கஷ்டம் தானே. 500 அடி போர் 20. அப்ப இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல கிணறு அடிக்கிற மாதிரி தான். 4-5 வருஷத்துல கிணறு அடிக்கிறேன். 4-5 வருஷம் இல்ல, இன்னும் அடுத்த மகன் ஸ்டேஜ்ல கிணறு அடிக்கும். இப்ப தண்ணி செழிம்பா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வறட்சியா இருக்கா. இது வரைக்கும் நல்லா செழிமா பாஞ்சது இல்ல. இப்ப வந்து தண்ணி கொஞ்சம் வறட்சியா, கிணறுல தண்ணி கீழே போகுது இல்ல. ஆமா. விவசாயிக்கு பத்தலைன்னா திருப்பி என்ன செய்வாங்க, கிணறு தானே அடிப்பாங்க. இன்னுமேட்டு கிணறுலாம் அடிக்க மாட்டாங்க. அதான் ஆழ்குழாய் கிணறு போட்டுருவாங்க. போர் போட்டுருக்காங்கல்ல, போரை போட்டு தண்ணி நம்ம போர் போட்டிருக்கோம்ல, போர் போட்டு கிணத்துக்குள்ள உள்ள விடுவாங்க. அது கிணத்துக்குள்ள உள்ள விட்டா அந்த நீர் மட்டம் கீழே போயிருதுடா தம்பி. இப்ப நம்ம போர் போட்டு போடுதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது அந்த கிணத்துல ஈரப்பசம் இருக்கும் பாத்தியா, அது வரைக்கும் தான் அந்த தண்ணியே நிக்குது. அதுக்கடுத்து அப்படியே உறிஞ்சிருதுன்னு. அதுக்கப்புறம் தன்னாலே நீ இன்னைக்கு போட்டு பெருக்கிட்டு போனேன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மட்டத்துக்கு போயிருது. அப்படியே கீழே இறங்கிருது. அந்த எல்லா இடத்துக்கும் பரவலா போயிருது. அந்த மாதிரி ஆயிருக்கு. அதான் அப்போ உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ வந்து நீர்நிலைகள்லாம் எல்லாரும் தோண்டினாங்க, இப்ப நீர்நிலைகள்லாம் எல்லாம் மூடுவாங்க.